போன பதிவின் இறுதியில் அடாப்டேஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். குளிர்கால உறக்கம், ஹைபர்னேஷன், கரடிகள், பேட்ஸ், ஒரு சில கொறிப்பான்கள், ரோடன்ஸ் இதிலெல்லாம் பார்க்க முடியும். அதே மாதிரி எஸ்டிவேஷன், கோடைக்கால உறக்கமானது இருநிலை வாழ்வியல், ஆம்ஃபிபியன்ஸ், எர்த்வார்ம்ஸ் இதிலெல்லாம் பார்க்க முடியும். சாம்பிளுக்கு ஒரு சில கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதற்கு முன்னாடியே பிளாஸ்டிக் ரெசின் கோட்ஸ், ஃபுட் செயின், உணவு சங்கிலி இதை பற்றியெல்லாம் பார்த்துருப்போம். ரீசன்ட் ஸ்டடீஸ் எதை ரிவீல் பண்ணுதுன்னா, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், நுண்ணெகிழிகள், கொசுக்கள், மஸ்கிட்டோஸ் மூலிமா உணவு சங்கிலியில் சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. லெசனில் ஃபிஷ்ஷஸ், மீன்கள் மூலிமா மைக்ரோ ஃபைபர்ஸாக இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உணவு சங்கிலிக்குள்ளே நுழையிறதா சொல்லப்பட்டிருக்கு. பறவைகள், கரப்பான் போன்ற பூச்சிகளோட எக்ஸோஸ்கெலிட்டன்ஸ், ஃபங்கல் செல்வால், பூஞ்சைகளின் செல் சுவர் இது எல்லாமே கைட்டின் அப்படிங்கிற நேச்சுரல் பாலிமர், இயற்கை பலபடியால் ஆனது. இது பிளான்ட் செல்வால் இஸ் மேடப் ஆஃப். தாவரங்களின் செல் சுவர் எதால் ஆனது அப்படின்னு கேட்டாக்கா செல்லுலோஸ். செல்லுலோஸும் ஒரு நேச்சுரல் பாலிமருக்கு எடுத்துக்காட்டு. அதே பிளாஸ்டிக்ஸ், நெகிழிகள் செயற்கை பலபடி, ஆர்டிஃபிஷியல் ஆர் சிந்தட்டிக் பாலிமருக்கு எக்ஸாம்பிள். இவை பொதுவாக பெட்ரோலிய மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுது. இன்னொன்று இருக்குது செமி சிந்தட்டிக் பாலிமர் ஃபைபர்ஸ். அதற்குண்டான எடுத்துக்காட்டு ரேயான். மரக்கூழில் இருக்கக்கூடிய செல்லுலோஸ் மற்றும் ஒரு சில வேதிப்பொருட்களை வச்சு ரேயான் தயாரிக்கப்படுது. ரேயான் ஒரு பகுதி செயற்கை இலை, செமி சிந்தட்டிக் ஃபைபர். அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியோட இந்த சிலபஸ் டாபிக் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக இந்த பதிவில் பாலிமர் கெமிஸ்ட்ரி, அதில் வரக்கூடிய ஃபைபர்ஸ் பற்றி பார்ப்போம். ப்ரீவியஸாக பார்த்த ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த லெசனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பதிவிற்கு உண்டான தகவல்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டது. இந்த லெசனில் இருக்கக்கூடிய கேள்விகளை பற்றி பார்த்துட்டு கடைசியாக ஒரு சம்மரி அண்ட் ஹைலைட்ஸ் பார்ப்போம். A natural fiber is called fiber obtained from plant and animal sources. எக்ஸாம்பிள் காட்டன், ஜூட், ஃப்ளாக்ஸ். முழுமையான இயற்கை இலை என்பது தாவரங்கள் மற்றும் விலங்கு மூலங்களிலிருந்து பெறப்படுகிறது. எடுத்துக்காட்டு பருத்தி, சணல் மற்றும் ஃப்ளாக்ஸ். செகண்ட் ஒன், a natural fiber obtained by boiling cocoons is called silk. குக்கூன்களை கொதிக்க வைத்து, அதாவது பட்டுப்பூச்சியை கொதிக்க வைத்து பெறும் இயற்கை இலையின் பெயர் பட்டு. தேர்ட் ஒன், which is an example of polyester fabric. எது பாலியஸ்டர் துணிக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும்? நைலான். ஃபோர்த் ஒன், which are used to identify different types of plastics. ரெசின் கோட்ஸ். பல வகை நெகிழிகளை இனம் காண எது பயன்படுகின்றது? ரெசின் குறியீடுகள். அடுத்து, which is a long chain made up of many repeated small units called monomers. சிறிய அலகுகளாலான பல ஒற்றை படிகளின் தொடர்ச்சியான சங்கிலி தொடர் அமைப்பின் பெயர் என்ன? பல படிகள், பாலிமர். த ஃபர்ஸ்ட் மேன்மேட் ஃபைபர் இஸ். மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை டேஷ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி, ரேயான். இது செமி சிந்தட்டிக் ஃபைபர், பகுதி செயற்கை இலையாகும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட். வலுவான இலை டேஷ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி, நைலான். ஸ்டீல் ஒயரோட ஸ்ட்ராங். A synthetic fiber which has similar properties to wool is. கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இலை டேஷ் ஆகும். அக்ரிலிக். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். When you place a natural fiber in a flame, it burns. ஓர் இயற்கை இலையினை சுடரினில் காட்டினால் அவ்விலை எரியும். இதே நேச்சுரல் ஃபைபருக்கு பதிலாக சிந்தட்டிக் ஃபைபர், செயற்கை இலையினை சுடரினில் காட்டினால் அது உருகும். இதே சிந்தட்டிக் ஃபைபர்ஸை நெருப்பில் காட்டினா அது மெல்ட் ஆகும். அதனால தான் பாலிஸ்டர், நைலான் போன்ற துணிகளை சமையல் செய்யும்போது தீயணைப்பு வீரர்கள் மற்றும் நெருப்பில் வேலை செய்யக்கூடியவர்கள் அது போன்ற ஆடைகளை உடுத்துறதை தவிர்க்கணும். ஏன்னா அது மெல்ட் ஆகி தோலில் ஒட்டி தீவிரமான நெருப்பு காயத்தை உண்டாக்கக்கூடியது. மேட்ச் ஃபாலோயிங் பொறுத்துக. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஆன்சரை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நைலான், சிந்தட்டிக் ஃபைபர், செயற்கை இலை. அடுத்து பிவிசி, பாலி வினைல் குளோரைட். தெர்மோபிளாஸ்டிக்ஸ், வெப்பத்தால் இலகும் நெகிழிக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட்டு பேக்லைட், வெப்பத்தால் இறுகும் நெகிழிக்கு எடுத்துக்காட்டு. தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். நெக்ஸ்ட்டு டெஃப்லான், நான்ஸ்டிக் குக்கர்ஸ், ஒட்டாத சமையல் கலன்கள். லாஸ்ட்டாக ரேயான், வுட் பல்ப் ஆர் பேம்பூ பல்ப்,
மரக்கூழை வந்து 3 விதமான வேதிப்பொருட்களோடு ட்ரீட் பண்ணுவாங்க. 1 சோடியம் ஹைட்ராக்சைடு, 2 கார்பன் டைசல்ஃபைட், அதிலிருந்து வரக்கூடியது தான் விஸ்கோஸ். அந்த விஸ்கோஸை டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடில் ட்ரீட் பண்ணி லாஸ்ட்டாக அதிலிருந்து த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எடுப்பாங்க. அதுதான் ரேயான். அதற்கு ஸ்பின்னரெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அதை சோப் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணிடுவாங்க. டேஷ் இஸ் அ நான் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல். டேஷ் என்பது மக்கும் தன்மையற்ற ஒரு பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி, நெகிழி புட்டி, எ பிளாஸ்டிக் பாட்டில். Assertion: It takes a very long time for nylon clothes to break down into microfibers, but cotton clothes needs only 6 months to decompose. நைலான் ஆடைகள் சிதைந்து மைக்ரோ இலைகளாக மாற அதிக காலமாகும். ஆனால் பருத்தி ஆடைகள் சிதைவடைய 6 மாத காலம் போதுமானது. நைலான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைபர். அது வந்து பிளாஸ்டிக் வகைக்குள்ளே வரக்கூடியது. காட்டன் நேச்சுரல் ஃபைபர், இயற்கை இலையானது. இது வந்து வீக்கஸ்ட் ஃபைபராக இருக்குது. அதுவும் இல்லாமல் பருத்தி ஆடைகள் வந்து சிதைவுறக்கூடியது. ஆனால் நைலான் ஆடைகள் பிளாஸ்டிக் வகையை சார்ந்ததால் சிதைவுறாது. நைலான் மேட் அவுட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ் இஸ் நான் பயோடிகிரேடபிள் அண்ட் காட்டன் கிளாத் இஸ் பயோடிகிரேடபிள். நைலான் பெட்ரோலிய வேதிப்பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுவதால் மக்கும் தன்மை பெற்றிருப்பதில்லை. பருத்தி துணி மக்கும் தன்மை கொண்டது. காரணம் கூற்றிற்கு சரியாக இருக்குது. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. நார்மலாக அசர்ஷனில் கொடுத்துருக்க மாதிரி நைலான் கிளாத்ஸ் வந்து மைக்ரோ ஃபைபராக பிரேக் டவுன் ஆகிறதுக்கு ரொம்ப காலமாகும். ஆனால் பொதுவாக இந்த மாதிரி நைலான் துணிகளை ஆற்று படுகைகளில் துவைக்கிறது மூலிமா மைக்ரோ ஃபைபர்ஸ் வந்து உண்டாகுது. இது அந்த ஆறு, கடல் அல்லது நீர்நிலையில் இருக்கக்கூடிய மீன்களின் உணவில் போய் சேருது. மீன்கள் மூலியமாக மீண்டும் அது மனிதர்களின் உணவு சங்கிலியில் வருது. அசர்ஷன்: வெஜிடபிள் பீல்ஸ் பரீட் இன் த சாயில் டிஸப்பியர் வித்தின் 2 weeks. வாக்கியம் அல்லது கூற்று: மண்ணில் புதைக்கப்பட்ட காய்கறி தோல்கள் 2 வாரங்களில் மறைந்து போகின்றன. அசர்ஷன் வந்து கரெக்டு. ரீசன்: வெஜிடபிள் பீல்ஸ் ஆர் காம்போஸ்டபிள். இந்த வேர்டு காம்போஸ்டபிள் அப்படிங்கிறத பாருங்கள். டீகிரேடபிள் அப்படிங்கிறது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக உடையிறது. காம்போஸ்டபிள் அப்படிங்கிறது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக உடஞ்சி அதற்கு பின்னாடி சிதைப்பவைகள் டீகம்போசஸ் மூலிமா மக்க செய்யப்படுறது. காரணம் காய்கறி தோல்கள் மக்கும் தன்மை கொண்டவை. ரீசன் அசர்ஷனுக்கு பொருத்தமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். எ குட் அப்ளிகேஷன் ஆஃப் பிளாஸ்டிக் இஸ் த யூஸ் ஆஃப். நெகிழியின் சிறந்த பயன்பாடு என்பது டேஷ் என்ற பயன்பாட்டில் அறியலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிளட் பேக்ஸ், இரத்த பைகள். லெசனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இமேஜை பார்த்து நெகிழியின் சரியான மற்றும் தவறான பயன்பாட்டை வகைப்படுத்துங்க. சரியான பயன்பாடுகள்ங்கிறது ஹெல்மெட்டு, தலைக்கவசம், சிரிஞ்சஸ், ஊசிகள், எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ், மின் கம்பிகளில் ஷாக் அடிக்காமல் இன்சுலேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது, அண்ட் பிளட் பேக்ஸ், இரத்த பைகள். அசர்ஷன்: இட் இஸ் குட் டு அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ். வாக்கியம் அல்லது கூற்று: நெகிழி பொருட்களை தவிர்ப்பது நல்லது. அசர்ஷன் வந்து கரெக்டு. ரீசன்: பிளாஸ்டிக்ஸ் எண்ட் அப் பொல்யூட்டிங் த என்விரான்மெண்ட். காரணம் நெகிழிகள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றன. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். PET இஸ் த அக்ரோனிம் ஃபார். PET என்பது டேஷின் சுருக்கெழுத்தாகும். ஆல்ரெடி ரெசன் கோட்ஸில் பார்த்துருப்போம். பாலிஎத்திலின் டெராப்தலேட்டு. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். வாட்டர், எத்தனால், அமோனியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் பாண்டில் பைண்ட் ஆகிருக்கு. அதனால் இதெல்லாம் மோனோமர்ஸாக கன்சிடர் பண்ண முடியாது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பிணைப்பை கொண்ட மூலக்கூறு தான் மோனோமர். அதே மாதிரி இருக்கக்கூடிய பல மூலக்கூறுகளோடு சேர்ந்து உருவாகக்கூடியது தான் பலபடி, பாலிமர். பாலிமர் இஸ் அ ரிப்பீட்டட் யூனிட் ஆஃப் மோனோமர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மோனோமரில் உள்ள கார்பன்ஸுக்கு இடையே இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் பிரேக் ஆகி அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு மோனோமரோட பைண்ட் பண்ணுது. இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் பாலிமரைசேஷன், பலபடியாக்கல். அதன் மூலியமாக தான் பாலிமர், பலபடி வந்து உருவாகுது. எக்ஸாம்பிள் இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். நிறைய வினைல் குளோரைட் சேர்ந்து பாலிவினைல் குளோரைட் ஃபார்ம் ஆகுது. பாலிமர்ஸ் 2 வகையாக பிரிக்கிறாங்க. நேச்சுரல் பாலிமர், இயற்கை பலபடி, மற்றும் செயற்கை பலபடி, சிந்தட்டிக் ஆர் ஆர்டிஃபிஷியல் பாலிமர். நேச்சுரல் பாலிமர்ஸுக்கு எக்ஸாம்பிள் DNA நியூக்ளியோடைட்ஸால் ஆனது, ஸ்டார்ச் செல்லுலோஸ் குளுக்கோஸால் ஆனது, புரோட்டீன்ஸ் அமினோ ஆசிட்ஸாலையும், கார்போஹைட்ரேட்ஸ் குளுக்கோஸ் ஃப்ருக்டோஸ் சேர்ந்த சாக்கரைட்ஸாலையும்,
மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய லேட்டெக்ஸ் ரப்பர் ஐசோப்ரின்ஸாலேயும் ஆனது. ஸ்ட்ராண்டட் த்ரெட் ஆர் ஃபிலமெண்ட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ஃபைபர்ஸ் இலைகள் அப்படின்னு அழைக்கப்படுது. அதுவுமே பாலிமர் தான். இதுலேயும் நேச்சுரல் ஃபைபர் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர், இயற்கை இலை மற்றும் செயற்கை இலைன்னு வகைப்பாடுகள் இருக்குது. முதல்ல நேச்சுரல் ஃபைபர் இயற்கை இலைக்குண்டான எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம்னா பட்டு, கம்பளி, ஃப்ளாக்ஸ், தேங்காய் நார், பருத்தி மற்றும் சணல் போன்றவைகளை சொல்லலாம். பொதுவாக இவை ஆடை தயாரிப்பு, கயிறு, கூடை மற்றும் அப்ஹோல்ஸ்ட்ரி பர்பஸுக்காக பயன்படுத்தப்படுது. நேச்சுரல் ஃபைபர்ஸோட மேஜர் சோர்ஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தாவரங்கள் மற்றும் விலங்குகள். நெக்ஸ்ட்டு மனிதர்களால் தயாரிக்கப்படக்கூடிய சிந்தட்டிக் பாலிமர்ஸ். அதில் வரக்கூடியதெல்லாம் சிந்தட்டிக் ரப்பர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நேச்சுரல் ரப்பரில் இருக்கக்கூடிய ஐசோப்ரின்ஸுக்கு இடையில் சல்ஃபர் கெமிக்கலை ஆட் பண்ணி கிராஸ் லிங்கை உருவாக்குறது மூலிமா ரப்பர் டயர்ஸ் பொதுவாக உருவாக்குனாங்க. அது சிம்பிள் சிந்தட்டிக் ரப்பர் இப்போ நவீனமயமாயிருச்சு. ஸோ அட்வான்ஸ்டு ரப்பர் டயர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அடுத்து இன்ஆர்கானிக் ஆர் மினரல் சோர்ஸ்டு பாலிமர்ஸ். எக்ஸாம்பிள் கிளாஸ் ஃபைபர். ரெயின்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக்கில் கிளாஸ் ஃபைபர் யூஸ் பண்ணுறதன் மூலிமா ஃபைபர் கிளாஸ் தயாரிக்கப்படுது. நெக்ஸ்ட்டு பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ஸ்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸ், அது சிந்தட்டிக் பாலிமர். பிளாஸ்டிக்ஸையும் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒரு நெகிழியின் பலப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பலப்படியில் உள்ள சங்கிலிகளுக்கு இடையே குறுக்கு பிணைப்பு இல்லாமல் இருந்தாலோ வலுவான ஈர்ப்பு சக்தி இல்லாமல் இருந்தாலோ அந்த நெகிழி நெருப்பில் பட்டால் இலகக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட நெகிழி வகை இலகும் நெகிழி, தெர்மோ பிளாஸ்டிக்ஸ்னு அழைக்கப்படுது. பொதுவாக இதற்கு கீழே வரக்கூடியது தான் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், செயற்கை இலைகள். எக்ஸாம்பிள் பாலியஸ்டர் அண்ட் நைலான். குறிப்பாக இந்த தகவலை தேர்வில் கூட கேட்கலாம். ஹெக்ஸாமெத்திலின் டையமின் அண்ட் அடிபிக் ஆசிட் சேர்ந்து ஆலியமைட்ஸை உருவாக்குது. ஆலியமைட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பாலியமைட்ஸாக உருவாகுது. அதுதான் நைலான். ஒரு பிளாஸ்டிக்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் உள்ள மோனோமர்ஸ் ஸ்ட்ராங்காக பைண்ட் பண்ணி கிராஸ் லிங்க்டு பாலிமர் செயின் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுதான் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். வெப்பத்தில் இறுகும் நெகிழிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. இது அவ்வளவு லேஸில் வெப்பத்துக்கு தெர்மோ பிளாஸ்டிக்ஸ் மாதிரி உருகாது. எக்ஸாம்பிள் பேக்லைட் ஹேண்டில்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. குக்கிங் யூட்டன்சில்ஸில் டெஃப்லான் கோட்டிங் கொடுக்கப்படுது. அதே மாதிரி ஒரு சில குக்கிங் யூட்டன்சில்ஸ்லேயும் மெலமைன் யூஸ் பண்ணுறாங்க. ஃபயர்மேனோட கிளாத்லேயும் மெலமைன் யூஸ் பண்ணப்படுது. பொதுவாக பிளாஸ்டிக்ஸ் பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஆல்சோ வாட்டர் ரெப்பலன். செமி சிந்தட்டிக் ஃபைபர் பகுதி செயற்கை இலையான ரேயான் பொதுவாக சானிட்டரி பர்பஸுக்காக யூஸ் பண்ணப்படுது. இதே மாதிரி நெகிழி மற்றும் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்னால் தீமைகள் மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்களும் இருக்குது. சரியான பயன்பாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுது. அதற்கு தகுந்தாற் போல் ரெசின் குறியீடுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம மனிதர்கள் பொதுவாக இயற்கையை ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதே சமயம் நெகிழியினுடைய பயன்பாட்டினால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. அதற்குண்டான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். இதோட இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.